பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி அன்று சென்னை பெரம்பலூரில் உள்ள அவரது இல்லம் அருகே படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 14 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தாமாக முன்வந்து சரணடைந்த திருவெங்கடம் என்பவரை தப்பிக்க முயற்சித்ததாக கூறி போலீசார் என்கவுண்டர் செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலேயே பல்வேறு சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்து போலீஸ் மீதே பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. ஆளுங்கட்சி உறுப்பினர்களை காப்பதற்காகத்தான் இப்படியான ஒரு என்கவுண்டர் செய்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் காவல்துறையை தாண்டி முதலமைச்சர் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். ஆனால் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாகத்தான் காவல்துறை வெளியிட்ட சிசிடிவி காட்சிகள் அமைந்தன. கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல என்று கூறியவர்களுக்காகவே அந்த சிசிடிவி காட்சிகளில் கைதானவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்று மார்க் செய்து பக்காவான வீடியோவை வெளியிட்டிருந்தது காவல்துறை. அதோடு நிற்காமல் திமுக நிர்வாகிகளுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறிய எதிர்க்கட்சிகளுக்கே ஷாக் கொடுக்கும் விதமாக திமுக மட்டுமல்லாது அதிமுக, பாஜக, தமாக ஆகிய கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிர்ச்சியூட்டும் விதமாக வங்கிக் கணக்குகளில் நடந்த பண பரிவர்த்தனை குறித்தான தகவல் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் அருளுடன் சேர்ந்து பிரபல A+ ரவுடியான சம்போ செந்தில் என்பவர் முக்கிய பங்கை ஆற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய பங்கு என்பதை தாண்டி ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே இந்த சம்போ செந்தில் தான் என்று கூறப்படுகிறது. தென் சென்னையின் பிரபல ரவுடியான சம்போ செந்தில் என்கிற சம்பவ செந்தில் தூத்துக்குடியைச் சேர்ந்தவர். அதோடு வெங்கடேச பண்ணையாரின் உறவினர் என்றும் கூறப்படுகிறது. தென் மாவட்டங்களில் சாதி ரீதியான மோதல் என்றாலே நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. பசுபதி பாண்டியன், வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் பண்ணையார், ராக்கெட் ராஜா, கராத்தே செல்வின் போன்ற சாதி அமைப்பு தலைவர்கள் குற்ற பின்னணியோடு தென் மாவட்டங்களில் கொடிகட்டி பறந்தனர். 1990களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார், அவரது மகன் அசுபதி பண்ணையாருக்கும் புல்லாவெளி கிராமத்தினருக்கும் இடையே உப்பளத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவது தொடர்பாக தகராறு நடந்தது. இந்த விவகாரமானது தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவராக உருவெடுத்திருந்த பசுபதி பாண்டியனிடம் கொண்டு சென்றார் சிங்காரம். புல்லாவெளி பிரச்சனையால் கிராம மக்களுக்கு ஆதரவாக நின்று மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார் தரப்புடன் மோதலில் ஈடுபட்டார் பசுபதி பாண்டியன். இது பெரும் போராக மாற 1993ஆம் ஆண்டு ஜனவரியில் மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடார் மகனான அசுபதி பண்ணையாரை கொலை செய்த பசுபதி பாண்டியன் தரப்பு தொடர்ந்து ஜூலையில் மூலக்கரை சிவசுப்பிரமணிய நாடாரை போட்டு தள்ளியது. அப்பா மகன் கொலை வழக்கில் பழிவாங்க பசுபதி பாண்டியன் தரப்பைச் சேர்ந்த பொட்டல் கண்ணன், பாம் கர்ணன், பீர் முகமது ஆகியோர் கொலை செய்யப்பட்டார்கள். பசுபதி பாண்டியனை கொல்ல பல்வேறு சதிகள், முயற்சிகள் நடந்தது. இதற்கிடையில் 2003ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வெங்கடேச பண்ணையாரை அவரது நம்பிக்கைக்குரியவர்களை வைத்தே என்கவுண்டரில் போட்டு தள்ளினார்கள். செய்தி அறிந்த பண்ணையார் சார்ந்த சமூக அமைப்பினர்கள் பலரும் ஆவேசமாக அப்போதைய அதிமுக ஆட்சிக்கு எதிராக திரும்பினர். இதனால் தென் மாவட்டங்களில் ஜெயலலிதாவிற்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்தன. அப்போது வெங்கடேச பண்ணையாரின் மனைவி ராதிகா செல்வி 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த சூழலை கனகச்சிதமாக பயன்படுத்திக் கொண்ட கலைஞர் கருணாநிதி 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராதிகா செல்விக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார். 28 வயதே ஆன ராதிகா செல்வி அந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டதாக கூறி மன்மோகன் சிங் அமைச்சரவையில் 2007ஆம் ஆண்டு மத்திய இணை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். எந்த காவல்துறை ராதிகா செல்வியின் கணவரை என்கவுண்டர் செய்ததோ 31 வயதில் அவரை மத்திய இணை அமைச்சராக்கி காவல்துறையே சல்யூட் அடிக்க வேண்டிய சூழலை உருவாக்கினார் கருணாநிதி. திமுகவில் கிடுகிடுவென வளர்ந்து வந்த ராதிகா செல்வி ஒரு கட்டத்தில் தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்க ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட வெங்கடேச பண்ணையாரின் பெரிய வட்டத்தைச் சேர்ந்தவர்தான் சம்போ செந்தில். தூத்துக்குடியை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் சட்டம் பயின்று வந்த செந்தில்குமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு தண்டையார்பேட்டை பகுதியில் நடத்தி வந்த நிறுவனத்தில் கல்வெட்டு ரவியிடம் பணியாற்றி வந்துள்ளார். ஆரம்ப காலங்களில் ரவுடிகளின் வழக்குகளை மட்டுமே எடுத்து நடத்தியதால் வழக்கறிஞர் செந்தில்குமார் ரவுடிகளுடன் நெருக்கம் ஏற்பட்டு பின் கல்வெட்டு ரவியுடன் இணைந்துள்ளார். ஒரு நாள் கல்வெட்டு ரவியை தாக்க ரவுடிகள் காக்காத்தோப்பு பாலாஜி, CD மணி ஆகியோரது கூட்டாளிகள் முயன்றபோது அவரை காப்பாற்ற ரவுடி தொழிலில் செந்தில்குமார் களமிறங்கியுள்ளார்.
வழக்கறிஞர் செந்தில்குமாராக களமிறங்கியவர் ஸ்கெட்ச் போடுவதிலும் சம்பவம் எனப்படும் குற்ற சம்பவங்களை துல்லியமாக செய்வதிலும் கை தேர்ந்தவர் என்பதால் சம்பவம் என்ற அடைமொழி பெற்று பிறகு சம்போ செந்தில் என அழைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் சூனாம்பேடு காவல் எல்லையில் வழக்கறிஞர் காமேஷ் சுட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சம்போ செந்தில் பின்னர் அவ்வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். திருப்போரூர் ரியல் எஸ்டேட் அதிபர் ரவீந்திரகுமார் கொலை வழக்கில் சம்போ செந்தில் மூளையாக செயல்பட்டார் என்று காவல்துறை கூறுகிறது. முத்தியால்பேட்டையில் ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியின் கூட்டாளி என்று சொல்லப்பட்ட விஜயகுமார் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கிலும் சம்போ செந்தில் குற்றவாளி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆனால் இதுவரைக்கும் எந்த வழக்கிலும் சம்போ செந்திலை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ரவுடி கல்வெட்டு ரவி ஒதுங்கிவிட ரவுடிகள் காக்கா தோப்பு பாலாஜி, சிடி மணி உள்ளிட்ட கும்பலுக்கு எதிராக தலைவனாக சம்போ செந்தில் வலுவாக வளர்ந்து விட்டார். 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எண்ணூரில் காருக்குள் வைத்து ஒப்பந்ததாரர் ஜேம்ஸ் பால் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 கும்பலுக்குள் பகை வெடித்துள்ளது. ஒருவர் மாறி ஒருவர் என இரு கும்பலுக்கும் இடையில் நடந்த மோதலில் இதுவரை 5க்கும் மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்கிறது சென்னை காவல்துறை. கடந்த 2020 ஆண்டு சம்போ செந்திலின் கூட்டாளிகள் ஈசா மற்றும் எலி யுவராஜ் ஆகியோரின் ஏற்பாட்டின் அடிப்படையில்தான் அண்ணா சாலையில் சிடி மணி மற்றும் காக்கா தோப்பு பாலாஜி சென்ற கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருந்தது தெரியவந்தது. 4 கொலை வழக்குகள் உட்பட 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தலைமறைவாக இருந்து வரும் சம்போ செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் தற்போது ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலும் சம்போ செந்தில் முக்கிய நபராக தொடர்பில் இருப்பதால் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்போ செந்தில் அதன் பிறகு பல வழக்குகளில் தலைமறைவாகி இருப்பதால் சம்போ செந்தில் அடையாளம் காண்பதே கடினம் என போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குற்றச்சம்பவங்களை நிகழ்த்திவிட்டு நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் சம்போ செந்தில் தலைமறைவாகி வாழ்ந்து வந்து கொண்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் மிகப்பெரிய புள்ளிகள் மற்றும் ரவுடிகளை கொலை செய்வதில் ரவுடி சம்போ செந்தில் பங்கு என்பது முக்கியமாக இருக்கும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். வெளிநாட்டில் இருந்து கொண்டே தனது நெட்வொர்க்கை இயக்கும் சம்பவ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்திலும் ஸ்கெட்ச் போட்டதில் தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல ரவுடி சம்போ செந்திலை காவல்துறையினரால் நெருங்க முடியாத காரணத்தினால் அவருடைய சமீபத்திய புகைப்படம் கூட காவல்துறையிடம் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது போலீசாரின் கவனம் சம்போ செந்தில் நோக்கி இருக்கிறது. தற்போது நேபாள நாட்டில் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் சம்பவ செந்திலை தீவிரமாக தேடி வருகின்றனர். விரைவில் அவர் சிக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.